தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. கொலையில் முடிந்த வாய் தர்க்கம், வாழ்வெட்டு கேலக்காகி குடும்பஸ்தர் உயிரிழப்பு. மஹிந்தவின் துணிச்சல் அனுரவிடம் இல்லையா? மாகாண சபை தேர்தலை முன்வைத்து மனு சாடல். வரலாற்றில் முதல் தடவையாக 50% வாக்குகளை பெறாத ஜனாதிபதி அனுர. அமைச்சர் விஜித ஹேரத்தை திடீரென தொடர்பு கொண்ட ஈரான் வெளியுறவு அமைச்சர். மட்டக்களப்பில் பாரியளவிலான கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை. இலங்கையில் சுகாதார சேவையில் 43,533 செவிலியர்கள், நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. மத்திய கிழக்கில் அமெரிக்க தளங்கள், போர்க்கொடி தூக்கிய ஈரான் சபாநாயகர். சவுதி தளத்தில் நின்ற அமெரிக்க விமானங்கள் துல்லியமாக தாக்கியது ஈரான். தொடர்பென விரிவான செய்திகள். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் வரலாற்றிலேயே முதல் தடவையாக 50% வாக்குகளை பெற முடியாத ஒரு ஜனாதிபதி என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர், ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கு மக்கள் சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களித்தார்கள். வடக்கு கிழக்கு ஆகிய இரு மாகாணங்களிலும் அதுபோலவே தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழும் ஏனைய பல பிரதேசங்களிலும் 2024 மாத்திரமல்ல, கடந்த 2019 ஆண்டிலும் மக்கள் சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களித்திருந்தனர். ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷ காலத்தில் சிங்கள மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் முடிவுகள் வேறு விதமாக அமைந்தன. அதன் காரணமாக இம்மால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போனது. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் வரலாற்றிலேயே முதல் தடவையாக 50% வாக்குகளை பெற முடியாத ஒரு ஜனாதிபதியாகவே அவர் தெரிவு செய்யப்பட்டார். 43% வாக்குகளை பெற்று அவர் அடைந்த வெற்றியானது ஒரு கௌரவமான வெற்றியாக கருத முடியாது என அவர் தெரிவித்தார். ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சையீத் அப்பாஸ் அராக்ஷி இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துடன் நேற்று முன்தினம் தொலைபேசியூடாக கலந்துரையாடியுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய ராணுவ தாக்குதல்களை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் எடுத்து விளக்கியதாக இலங்கை வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதலின் போது மூழ்கடிக்கப்பட்ட ஐரிஸ்டெனா எனும் ஈரானின் போர்க்கப்பலின் பணியாளர்களை மீட்பதற்கும் கொல்லப்பட்ட 84 மாலுமிகளின் உடல்களை திருப்பி அனுப்ப உதவியதற்கும் அவர் இலங்கைக்கு நன்றி தெரிவித்தார். இதேவேளை இரு வெளிவிவகார அமைச்சர்களும் இருதரப்பு உறவுகள் தொடர்பான விடயங்களை குறித்து கலந்துரையாடியதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்ச்சியான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் மீண்டும் உறுதிப்படுத்தினார். போரை முன்னெடுத்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவால் வடக்கு மாகாண சபை தேர்தலை நடத்த முடிந்ததென்றால் தமிழ் மக்களின் ஆதரவை பெற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் அதனை ஏன் நடத்த முடியாதுள்ளதென தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு வினா தொடுத்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவே போரை முன்னெடுத்தவர். இதன் காரணமாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மத்தியில் அவர் தொடர்பில் கடுமையான விமர்சனங்கள் நிலவின. மக்கள் தன்னை விமர்சித்த போதிலும் வடக்கு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அவர் அன்றைய காலகட்டத்தில் நடவடிக்கை எடுத்தார். ஆனால் இன்று வடக்கு மக்களின் ஆதரவை பெற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தலை நடத்தாமல் காலம் தாழ்த்துவது ஏன்? ஜனாதிபதி வடக்கு மாகாணத்திற்கு செல்கின்றார். அங்கு மக்களுடன் சுதந்திரமாக நடமாடுகின்றார். புகைப்படங்கள் எடுத்துக் கொள்கின்றார். இது ஆரோக்கியமான விடயம். இதில் எவ்வித தவறும் கிடையாது. இருப்பினும் இவ்வளவு மக்கள் ஆதரவை பெற்றுள்ள ஒரு ஜனாதிபதியால் ஏன் தேர்தலை நடத்த முடியாதுள்ளது என்பதே எனது கேள்வியாகும். இந்த வினா மிகவும் நியாயமானது அல்லவா என தெரிவித்தார். கம்பஹா கட்டான மகாஹூனுபெட்டிய பகுதியில் இடம்பெற்ற மோதலில் வாளால் வெட்டி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் மகாஹூனுபெட்டிய பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபருக்கும் மற்றும் ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் முற்றிய நிலையில் அது மோதலாக மாறியுள்ளது.
இதன்போது சந்தேக நபரால் மேற்கொள்ளப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட நபர் படுகாயமடைந்து உயிரிழந்துள்ளார் என்று ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தற்போது தலைமறைவாகியுள்ளதுடன் அவரை தேடி பிடிப்பதற்கான விசேட விசாரணைகளை கட்டான போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் சுகாதார சேவையில் தற்போது 43,553 செவிலியர்கள் பணியாற்றி வருவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது ஒட்டுமொத்த சுகாதார பணியாளர்களில் 30% என்ற போதிலும் சுகாதார சேவைக்கு தேவையான செவிலியர்களின் எண்ணிக்கை இதுவரை முழுமையடையவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரநிலைகளுக்கு அமைய சிறந்த சுகாதார சேவையை வழங்குவதற்கு நாட்டிற்கு இன்னும் பெருமளவிலான செவிலியர்கள் தேவைப்படுவதாகவும் செவிலியர் சேவைக்கான ஆட்சேர்ப்பின் போது முறையான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். மாணவ செவிலியர் பயிற்சிக்காக 2,918 பேரை இணைத்துக் கொள்ளும் நோக்கில் அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் நளிந்த ஜெயதிச இதனை குறிப்பிட்டுள்ளார். இன்று மாணவ செவிலியர் பயிற்சிக்காக இணைத்துக் கொள்ளப்பட்ட இந்த பிரிவினர் சேவையில் இணையும் போது நாட்டின் சுகாதார சேவையில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டாரியாவளி பகுதியில் பாரிய அளவிலான கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டுள்ளது. கொக்கட்டிச்சோலை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பண்டாரியாவளி கண்ணக்காடு பகுதியில் மிக ரகசியமாக நடைபெற்ற இந்த உற்பத்தி நிலையத்தில் இருந்து 4 பிளாந்தன்களில் 8 லட்சம் மில்லி லீட்டர் கோடா மீட்கப்பட்டு கசிப்பு காய்ச்சுவதற்கான உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. முற்றுகையின் போது சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளதாகவும் கைப்பற்றப்பட்ட பொருட்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் தப்பி சென்றவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலிபாப் மீண்டும் வளைகுடா நாடுகளில் அமெரிக்க படைகள் இருப்பதை எதிர்த்து பேசியுள்ளார். இந்த போர் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக நிரூபித்துள்ளது. நமது பிராந்தியத்திலுள்ள அமெரிக்க தளங்களை யாரும் பாதுகாப்பதில்லை, அவையொரு அச்சுறுத்தல் என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்கா இஸ்ரேலுக்காக அனைவரையும் தியாகம் செய்கிறது. இஸ்ரேலையும் தவிர வேறு யாரையும் பற்றி கவலைப்படுவதில்லை. அமெரிக்காவால் உடையணிந்தவரும் உண்மையில் நிர்வாணமாக இருக்கிறார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சவுதி தளத்தில் நின்ற அமெரிக்காவின் 5 எரிபொருள் நிரப்பு விமானங்கள் ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தில் 5 அமெரிக்க விமானப்படை எரிபொருள் நிரப்பு விமானங்கள் தரித்து நின்ற வேளை ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அவை சேதமடைந்துள்ளன. ஆனால் முழுமையாக அளிக்கப்படவில்லை. மேலும் அவை சரி செய்யப்பட்டு வருகின்றன என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறியது. தாக்குதல்களில் யாரும் கொல்லப்படவில்லை என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக நடத்தப்படும் போருக்காக அமெரிக்கா நாளொன்றுக்கு $890 மில்லியன் செலவிடுவதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. வாஷிங்டனை தளமாக கொண்டியங்கும் மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான மையம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தினசரி வான்வழி நடவடிக்கைகளுக்காக $30 மில்லியன், கடற்படை நடவடிக்கைகளுக்காக $15 மில்லியன், தரைவழி நடவடிக்கைகளுக்காக $1.5 மில்லியன் செலவிடப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யுத்தம் ஆரம்பமான முதல் 6 நாட்களில் மட்டும் 11.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான தொகை செலவிடப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் ஆபரேஷன் எபிக்யூரி என பெயரிடப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை அமெரிக்கா இதுவரை மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைகளிலேயே அதிக செலவுமிக்க ஒன்றாக மாறியிருப்பது சிறப்பம்சமாகும். அந்த அறிக்கையின்படி பிப்ரவரி 28 ஆரம்பமான தாக்குதல்களின் முதல் 100 மணி நேரத்திற்கு மட்டும் $3.7 பில்லியன் செலவாகியுள்ளது. முதல் வாரத்தில் மட்டும் அமெரிக்க வரி வருவாயில் இருந்து $11 பில்லியன் அதிகமான தொகை செலவிடப்பட்டுள்ளதாக பென்டகன் காங்கிரசிற்கு அறிவித்துள்ளது. முன்னதாக 2025 ஜூன் மாதம் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் நடவடிக்கைக்கு
$2.26 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டது. அந்த நடவடிக்கை 2.5 மணி நேரம் மட்டுமே நீடித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன.